எல்லா படம் எடுக்கலாம். அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை அடிப்படையை ஒட்டி அதை ஒட்டி படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அது ஒரு மகத்தான படம். அந்த படம் எடுத்த மனுஷன் இங்கே வந்திருக்கான். இப்படி ஆரம்பித்து கம்பராமாயணம் வந்து 10,000 படம், 67 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யார் 67 வயசு இருக்கீங்க? ஒருத்தங்க கிடையாது, எல்லாம் பொடி பசங்க தான் இருக்கீங்க. இங்கே கீழே 67 வயசாக இருக்கு. அதான் ஐயா உங்கள் வயசு, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 71. உட்காருங்க. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் 84. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு திருக்குறள் வந்து 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சான்ஸுக்கு ட்ரை பண்ணீங்களா? திருக்குறள் 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி பேப்பர் மனசுலாம் நீ பேசணும். ட்ரை பண்ணீங்களா? வயசு நான் 50 ஆயிடுச்சு, ஓகே தான். நான் 81 வயசில் 10,000 பேர் முன்னாடி பேசினேன். இப்போ எல்லாமே படித்த பசங்க தான். 2 பாட்டு சொல்கிறா, திருப்பி சொல்லிப்பாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். உண்மையிலே பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன், கொடுக்குறேன். வெய்யோனுடைய நன்மையன் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். திருப்பி சொல்லுங்க யாராவது. திரும்ப 1000 ரூபா கொடுக்குறேன். அதை விட எளிமையான பாட்டு சொல்ல, வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு கல்லறக்கும் கடுமை இல்லை நீ சில்லற கொண்ட சேவடி போதென்றான். இது என்ன அர்த்தம் சொன்னாலும் 1000 ரூபா கொடுக்குறேன். நந்தா பெரியசாமி சொல்றா தம்பி, பம்பு இருக்கு இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து நான் பண்ணேன். அந்த மறுபக்கம் வந்து நான் கடைசி வினாடியில் அது போயிடுச்சு. அந்த அவார்டு வந்து போயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தான் இந்த அவார்டு வெற்றி பாராட்ட மறந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் 81 வயதில் 2002 10,000 பேர் முன்னாடி திருக்குறளை ஒரே நிகழ்ச்சினேன். இப்போ அதை இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் என்னோட ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, நீங்கள் யாருமே வருத்தப்பட்டாதீங்க. நமக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட்ரிங்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம் இருக்குது கஷ்டம். நீங்கள் 5 லட்சம் ரூபா சின்ன தொகை நினச்சிக்காதீங்க. சிவகுமாரோட முதல் படத்துக்கு என்ன காசு அப்படின்னு தெரியுமா? 3 லட்சம் ரூபா. அது அந்த ஃபிலிம் வந்து அப்போ அந்த கோடாக் ஃபிலிம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 250 ரூபா. ஒரு ஃபிலிம் ரோல் வந்து 250 ரூபா. 1965 ஒரு ஃபிலிம் ரோல். ஒரு படம் எடுக்கிறதுக்கு மொத்த செலவு 3 லட்சம் ரூபா தான் ஆகும். கலர் படம்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சிவகுமார் 100வது படத்துக்கு என்ன காசு தெரியுமா? நெகட்டிவ் இஷ்யூ. 100வது படத்துக்கு குமாருக்கு தெரியவருக்கு 100வது படத்துக்கு ஒரு படத்தை எழுத்து முடிப்புக்கான செலவு 9 லட்சம் ரூபா. இன்னைக்கு ஒரு மேக்கப் மேனுக்கு 10 லட்சம் கொடுத்தா தான் வரங்கிறான், இல்லை வரமாட்டேங்கிறான். எனக்கு சம்பளம் வந்து 100வது படத்துக்கு சம்பளம், 100வது படத்துக்கு சம்பளம் வந்து 25,000 ரூபா. அந்த 25 ரூபா சம்பளத்தை வாங்கி ஒரு பைசா கூட தொடாமல் அப்படியே வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட அந்த பணத்தில் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு 1979 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 25 வருடங்கள், அதாவது வந்து 25 ரூபாய்க்கு 1979 வட்டி எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 2250 ரூபா வட்டி வரும். அதை வந்து நான் பிரித்து தொடவே இல்லை கைஸ் கையில். 1000 முதல் பரிசு, 2வது 750, 3வது 500, அப்படி 3ஆக பிரித்து 1980 4 வருஷம் 1500, 1000, 750, 500 எனக்கு கேவலமாக தெரிஞ்சுப்பேன். நானாக கொஞ்சம் கையில் காசு போட்டு 3ஆவது வருஷத்துலேருந்து 1000 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ சிவகுமார் கல்விகளோட 25வது ஆண்டு என் சுய சம்பாத்தியத்தில் 5 பைசா யார்ட்டு வாங்காமல் நானே 50,000 ரூபாய் தொகையை போட்டு 5 பேருக்கு 10 ரூபா பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்ககிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து 46வது வருஷம் சமயத்தில் பண்ணாங்க. அவங்க 6.25 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட குழந்தைக்கு, இந்த பிறவிலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத குழந்தைக்கு, கண்பார்வை இல்லாத குடும்பம், அனாதை குடும்பம், எய்ட்ஸ் பேஷண்ட் குடும்பம், மலையடிவாரத்தை வாழக்கூடிய குடும்பம், டாய்லெட் கிளீன் பண்ண குடும்பம், துப்புரவு தொழிலாளி குடும்பம், இந்த மாதிரி தேடி 3000, 5000 பேர் வந்து உலகம் பூரா அகலம் படிக்க வச்ச பசங்களாம் உலகம் பூரா போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படிப்பு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் வருத்தப்படுறாங்க நான் என்ன